ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஆர் அமதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜ்ஜு பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சதும் பட்டை கிராம்பு போட்டு தாளித்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு மையாக அரைக்காமல் ஓரளவு அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். புதினா கொத்தமல்லி அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா சோம்பு, கசகசை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, ரோஜா இதழ், லவங்கம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். பீன்ஸ், கேரட் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் பத்தலைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து தக்காளியும் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரை ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் மீல் மேக்கர், பெரிய மீல் மேக்கர் 2 மணி நேரம் போல் ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பீன்ஸ், கேரட்டையும் பட்டாணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு சாறு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் போல் விட்டுலாம். 3 விசில் வந்துடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் வீட்டு அரிசியில் தான் செஞ்சேன். சீரக சம்பா அரிசியில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லாவே ஸ்மெல் வரும். நான் இந்த பிரியாணி கூட காலிஃப்ளவர் சில்லி தான் செஞ்சேன் இதுக்கு சைடிஷ்டுக்கு. அப்படியே சுட சுட இலையில் பரிமாறியாச்சு. டேஸ்ட்டு பார்த்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.